நமஸ்காரம். இன்றைக்கி ஆவக்காய் ஊறுகாய் தயாராகிட்டுருக்கு. இது வந்து 2வது பேட்ச்சு. அதுக்கு தேவையான கருப்பு கொண்டக்கடலை, உப்பு, கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். அதனால் வறுத்து அரைச்சி கொட்டி வச்சுருக்கோம். இது வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். அதோட மஞ்சள் இது நல்லா சேர்ந்து கலந்துக்கிறோம். ஏன்னா ஆவக்காய் மாங்காயில் வந்து போட்டதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேராமல் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் மாவு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டோன்னா நல்லா கலவை நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மசாலா கலவை நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ உப்பு, உரப்பு, மஞ்சள், கடுகு எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி லேயராக போட்டுக்கலாம். ஸோ மாங்காய் ஒரு லேயர், திருப்பியும் உரப்பு மசாலா வந்தது, திருப்பியும் வந்து கருப்பு கொண்ட கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேயர் பை லேயராக சேர்த்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ பின்னாடி கலக்கும்போது நல்லாயிருக்கும். நல்லா மசாலா வந்து நல்லா வந்து பரவி இதாக இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் பியூர் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பவுன் மார்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பவுன் மார்க்குக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணுறதோட ஆயிலோட பேர் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ மேங்கோ நாங்கள் இப்போ இது போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 3.5 லிட்டர் ஃபஸ்ட்டு ஊற்றுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் நல்லா ஊற விடுவோம். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலரி வச்சுப்போம். ஸோ இது வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெயில் மட்டும்தான் பண்ணுறோம். உப்பு, உரப்பு, காரம் எல்லாமே கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்ச் சேல் ஆகிட்டுருக்கு, கடையில் இருக்குது. செகண்ட் பேட்ச்சு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ் அப்போ தான் நல்லா ஊறி நல்லா இருக்கும். ஸோ அதனால் இது செகண்ட் பேட்ச் இப்போ தான் போட்டிருக்கோம். இதோட பூண்டு சேர்த்ததும் இருக்குது, பூண்டு சேர்க்காததும் இருக்குது. வேணுங்கிறவா நம்மளோட வெப்சைட்லேயும் ஆர்டர் கொடுக்கலாம். www.srimangalyafoods.comலேயும் இருக்கலாம். அப்படி இல்லைனா 6380018560